இந்த வருட ஐபிஎல் போட்டி தொடரில் முதல் சுற்று போட்டிகள் முடிவடைந்துள்ளது. அடுத்து இரண்டாவது சுற்று போட்டிகள் தொடங்கியுள்ளது. இதில் சிஎஸ்கே அணி தங்களின் முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியிருந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் சென்னை அணியின் வெற்றி தொடருமா என்ற சந்தேகம் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் சென்னை அணியின் மோசமான பேட்டிங் வரிசைதான் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். ஹைதராபாத், ராஜஸ்தான், டெல்லி, லக்னோ, ஆர்சிபி உள்ளிட்ட அணிகளின் பேட்டிங் வரிசையை ஒப்பிட்டு பார்த்தால் சிஎஸ்கே அணியின் சில பேட்ஸ்மேன்கள் மட்டுமே இருக்கிறார்கள். கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் அதிரடியாக ரன்களை குவித்து விடுவார்கள். ஆனால் மற்ற பேட்ஸ்மேன்களான ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, சாம் கரன், ஜடேஜா உள்ளிட்டோர் 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்களாக மட்டுமே இருக்கிறார்கள். இவர்களால் 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஹைதராபாத், டெல்லி, அகமதாபாத், மும்பை, முலாம்பூர் உள்ளிட்ட கிரிக்கெட் மைதானங்களில் குறைந்தபட்சம் 220 ரன்கள் குவிக்கப்படும். இதனால் சிஎஸ்கே அணியில் அதிரடி வீரர்களை சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஜாமி ஓவர்டனை சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவலில் சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அதேபோல் தீபக் ஹூடாவுக்கு பதிலாக ஷேக் ரஷீத் அல்லது விஜய் சங்கரை கூட சிஎஸ்கே அணியில் விளையாட வைக்கலாம் என்று இப்போதே அட்வைஸ் வர தொடங்கிவிட்டது. விரைவில் சென்னை அணி வீரர்கள் பட்டியலில் அதிரடி மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.